நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதி வாஸ்து கன்சல்ட் சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வை தொடங்கும். என்னென்னாக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார். ஸோ 6ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஸோ அப்போது எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள், ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை நம்ம நிறைய செய்வோம். பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது. அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம். பித்திருக்களுடைய தோஷங்களை நம்மக்கிட்டேருந்து நீக்கிறோம். அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய 5ஆம் பாவம் வலுப்பெறும். அப்போ நம்மளுடைய 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும். மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறைந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனம் கெடும்போது 5ஆம் பாவம் என்று கெட்டால் எடுத்ததில் எல்லாமே தோல்வி, சறுக்கல்கள், இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் எப்போல்லாம் சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போதும் இல்லை நீசம் அடையும் போதும், ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதமாக சொல்லுவாங்க. ஸோ அதே போல் 6ஆம் இடத்துல வரும்போது அதே தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யம தெய்வம் ஏற்றுவோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழிப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும். அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள். அதனால தான் இந்த மாதமே புரட்டாசி மாதம். புரட்டுனாவே திருப்பி போடுது, நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார். ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும். இன்றைக்கி நிறைய மன அழுத்தம், மன இறுக்கம், மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுன்னா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் நல்ல ஒரு செழுமையாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும், எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும், ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும், அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்பொழுதும் பிரச்சனையே துண்டு மாதிரி தோளில் போட்டு சுற்றக்கூடிய நட்சத்திரம் தான் அது. ஏன்னா இவங்களை சுற்றி எப்போதும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையே ஹேண்டில் பண்ணுறது தான் இவங்க வாழ்க்கையாகவே பாதி நேரம் ஓடிடும். ஸோ அதனால் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த 1-2 பாதத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மனைவி தான் வாழ்க்கை, மனைவி சொல்லே மந்திரன்னு இருப்பாங்க. ஸோ அதே 3-4 பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மனைவி தான் எதிரி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குறிப்பாக இந்த 2-3 இருக்கிறவங்கள தொட்டதெல்லாம் நஷ்டம், தொட்டதெல்லாம் பிரச்சனை, எதை நோக்கியாலும் பிரச்சனை, ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இது பண்ணிவிடும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தன வரவை மேன்மையாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தேவையற்ற அடுத்தவர்களுடைய பணம் இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டு இதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே வரும். திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் பண வரவு எதிர்பார்த்த இடத்துல திடீர் பண வரவு உங்களை மகிழ்ச்சியாக்கும். குறிப்பாக
இந்த 2, 3, 4 பாதத்தில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கு வந்து குறவே இருக்காது. ஸோ வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சூழ்நிலைக்கு எல்லாமே சாதகமாக இருக்கலாம். இந்த காலத்தில் புதிய இடம் வாங்கலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா, தன்னுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கான வேலையில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் சித்திரை 3, 4 பாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு குறிப்பாக இவங்களுக்கு என்ன இந்த ஹார்மோன் பிரச்சனை, ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க தினமும் ஒரு தேனை ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாவே இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகள் நடக்கும். தனவரவு, காரு, பங்களாவோட வாழ்க்கையமும் செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும்.